ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட நாகபந்தம் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெடிக்கல அப்பலாம் சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதைகளும் 1700 டைம் பீரியட்ல நடக்குது. அதாவது பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளால் ஆசிரிக்கப்பட்ட ஒரு பொக்கிஷத்து மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புராண கதை இருக்கு. ஸோ அந்த சக்தி வாய்ந்த பிரம்ம கமலத்தை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி படத்தோட வில்லன் பாத்தீங்கன்னா பல ஜென்மம் எடுத்து இப்போ வந்திருக்கான். ஒரு இடத்துல அந்த பிரம்ம கமலம் வந்து தவறுதலா ஒரு காட்டுப்பகுதியில பாத்தீங்கன்னா போயிட்டு விழுந்துட்டு இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய தங்கச்சியோட கல்யாணம் சிறப்பா முடியணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல போயிட்டு மாட்டிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்களுடைய பேக் ஸ்டோரி அப்படின்றது என்னமான ஒரு சீக்வன்ஸ்ல போகுது, கடைசியாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருந்தது மட்டுமே இல்லாத அந்த சிஜே ஒர்க்கா இருக்கட்டும், செட் ஒர்க் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. தென் படத்தை நடிச்ச ஒரு சில கேரக்டர் தவிர மிச்ச எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுமுகலா இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மெயின் அந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி வேர்ல்டை காமிச்ச விதமா இருக்கட்டும், சிஜே இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பிசுறு தட்டமா தான் இருக்கு. தென் படத்துல இவங்க கடவுளை பத்தி சொல்லக்கூடிய புராணங்களா இருக்கட்டும், தென் மத சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது சரி, மெயினா ஒரு சீனுக்கு ஏத்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர கூஸ்பன்ஸா போட்டிருக்காங்க. அதோட இந்த படத்துல ஒரு சில வயலண்டான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சுத்தமா புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா இருக்கு. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஓவரால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஃபேண்டசி ஆக்ஷன் படமா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் தமிழ் பண்ணிருக்காங்க.